ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். இது ஒரு கோயம்புத்தூர் நடந்த ஒரு உண்மை சம்பவம். படிக்க தவறாதீர்கள். ஒரு பெரிய வணிக அங்காடியில் ஒரு 5 வயது மதிப்பு தக்க சிறுவன் பணம் செலுத்துவரிடம் உரையாடி கொண்டிருந்தான். பணம் பெறுவதற்கு உன்னிடம் இந்த பொம்மை வாங்குவதற்கு தேவையான பணம் இல்லை என்று சொன்னார். அந்த சிறுவன் இந்த பணம் போதாது என்று வினாவில் அவர் மீண்டும் பணத்தை எண்ணிவிட்டு என்னடலாம் செல்ல குறைவாக உள்ளது என்று கூறினார். அந்த சிறுவன் அந்த பொம்மையை கையிலே பிடித்தான். நான் இந்த சிறுவனிடம் அந்த பொம்மை யாருக்கும் தரப்போகிறோம் என்று கேட்டேன். அதற்கு அந்த சிறுவன், அது என் தங்கைக்கு ரொம்ப பிடிக்கும், அது பிறந்த நாளுக்கு அன்று அவளுக்கு பரிசளித்து போவதாக கூறினான். மேலும் அவன் பேசத் தொடங்க போது என் இதயம் நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். அவள் கூறிய இந்த பொம்மை என் அம்மாவிடம் கொடுத்தால் அவர்களுக்கு என் தங்கையிடம் கொடுக்க விடுவார்கள் என்று. தங்கை கடவுளோடு சென்றால் என்று அம்மாவுக்கு கடவுள் செல்ல இருக்கிறார். என் தந்தையிடம் இந்த பொம்மை வாங்கி வருவது அவரை அம்மா கடவுளிடம் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு வந்தேன். எனக்கு என் தங்கையும் அம்மாவும் ரொம்ப பிடிக்கும். அம்மா கடவுள்கிட்ட செல்ல வேண்டாம் அப்பா என்று கேட்டாள். ஆனால் அம்மா கடவுளிடம் செல்லும் நேரம் வந்துவிட்டதாக கூறினார். மேலும் அவள் கையில் அவருடைய புகைப்படம் ஒன்றை வைத்திருந்தான். அதை நம் அம்மாவிடம் கொடுத்தால் அவருக்கு என் தங்கையிடம் அதை கொடுப்பார்கள், அதனால் அவள் தங்கை மறக்காமல் இருப்பாள் என்று கூறினாள். நான் என்னிடம் இருந்து பணத்தை அவனுக்கு தெரியாமல் அவள் வைத்திருந்த பணத்தை உடன் சேர்த்து மீண்டும் எண்ணி பார்க்கலாமே என்று சொன்னேன். அவனுக்கு இசைத்தான். நாங்கள் எண்ணி போதியும் பணத்தை மேலும் இருந்த அவன் கடவுளுக்கு நன்றி கூறினான். நான் கனத்த மனத்துடன் அங்கிருந்து நகர்ந்த பின்னே உள்ளூர் தினசரி பத்திரிகை ஒன்று படித்து நான் என்ன நினைவிற்கு வந்தேன். மகிழ்ச்சி கேர் பண்ண செய்து அம்மாவின் மற்றும் மகள் மீது ஒரு திறந்த சரக்கு வண்டியை டாக் மோதி விபத்துக்குள்ளே என்று அதன் ஓட்டுநர் குடித்து இருப்பதாலே விபத்து நிகழ்ந்துன்றது. இந்த செய்தியின் மேலும் சம்பவம் இடத்திலே இறந்ததாக தாய் உயிருக்கு போராட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது என்று அவசர சதியில் கேம் நிலையில் உள்ள என்று வந்த அந்த செய்தி. சிறுவன் அவர் மகனை 2 நாளாக கவனித்து தினசரி பத்திரிகையில் அந்த செய்தி விபரித்து உள்ளார். பெண் இறந்துவிட்டாள் என்று கூறினார். நான் அவசர இறுதி சடங்கிற்கு சென்றேன். அச்சிறுவன் அம்மா சடலத்தை கிடந்து கையில் சிறுவன் புகைப்படமும் அந்த பொம்மையும் இருந்தது. அங்கிருந்த கனத்தை இதயத்துடன் திரும்பினேன். அந்த சிறுவன் தம் அம்மாவிடம் தங்கியிடம் வைத்திருந்த அன்பு பாசமும் அப்படியே உள்ளது. ஆனால் குடிகாரன் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஒரு நொடி அந்த கும்பலின் சிதைந்து விட்டது. தாய் செய்த மது அருந்தி விட்டது. வாகனம் ஓட்ட வேண்டாம் என்று உங்கள் இதயம் எந்த வைத்திருந்தால் பகிர்ந்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.